ஸோ அவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்குது சர்வேஸ் கிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரிசன் எஸ்கேப், அது பேரி ப்ரிசன் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இதில் வீடியோ எடுத்துக்கான சின்ன ஃபீவர், ஸோ வாய்ஸ் கூட மாறி இருக்கோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வர பண்ண போகிறோம்னு நினைக்கிறேங்க. புது எடிட்டிங் ஆப்பில் போய்ட்டு எடிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வாட்டி அலர்ட் மோஷன் இந்த கைன் மாஸ்டர் ஒரு வீடியோக்கு ஒன்று என்ன பண்ணுவோம். ஸோ வந்து திடீர்ன்ட்டு ஒரு ரோட் பிளாக்ஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுவும் பேரி ப்ரிசன் வந்து நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க எல்லாம். நான் விளையாடி இருக்கேன், நிறைய வாட்டி ஜெயிச்சு கூட இருக்கேன். ஏன் ஊட்டிட்டு நான் வந்து இந்த கேமில் கொஞ்சம் நல்லா ஆடுவேன். ஸோ ஆனால் அப்பப்போ ஊட்டாமல் ஆவேன், நிறைய வாட்டி பிரேக்கும் போட்டேன். ஸோ எனக்கு கடைசியில் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. வாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேங்க. போராடி ஓகே. அந்த முன்னாடி போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் வந்து சரவணன் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து நான் போயிட்டுருக்கேங்க முன்னாடி. இப்போ வந்து கொஞ்சம் காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டுருந்தேன். என்னடா அது? ஓகே, இது வந்து இது ஃப்ரெண்ட்ஸா அதை வச்சு கட் பண்ணிட்டு வந்துட்டேன் கீழே. ஓய், இவன் தாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கவன். இவன் தான் அந்த குண்டங்க. இவன் தான் எங்களை சாவடிக்கிறான். இருங்க, இன்னும் பட்டன் விட்டு அழுத்திட்டேன். நீங்கள் துரத்துறாங்க. என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும், கோல்டு கொஞ்சம், அதனால் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்டா துரத்துறாடி நம்ம ஃப்ரெண்டு? ஐயோ குஸ்தாரி, ஐயோ மாட்டிக்கினேங்க. சரி, நான் திரும்ப மேலே போய்ட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகேங்க, மேலே வந்துட்டேன். இப்போ நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம தான் வெயிட் பண்ணுறேன். ப்ரோ தள்ளி விட்டுலாமா? தள்ளி விட்டுறான். கீழே இருங்க அப்புறம் அங்கே போயிட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், தள்ளி விட்டுலாம். அவரே விழுட்டாரு சிக்கம்பா அவரு. சரிங்க, நம்ம போயிட்டுருக்கலாம். இருங்க, நம்ம குச்சிடலாம். நம்மளும் வர மாதிரி போடா ஒரு குதிச்சிட்டேன். இப்போ போவோம், சீக்கிரம் போடாடே, மெதுவாக போகலாங்க. ஏன்னா கொஞ்சம் சிக்கல் தாங்க இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல நான் யூடியூப் விழுந்ததுனால சொல்கிறேன். என்ன ப்ரோ பிளேயர்னால் ப்ரோ பிளேயர் விளையாடிருக்கேன், விழுந்திருக்கேன், அடிகள்லாம் விழுந்திருக்கு. ஸோ அப்புறம் வந்து இந்த பாத்ரூம் பண்ண வந்து அங்கேயே கொஞ்சம் காசு இருக்குது, போய் பொறுக்கிக்கலாமா? சரி பொறுக்கிக்கலாம். சரி ஓப்பன் பண்ணு, கொஞ்சம் காசு இருக்குது. கபடி இது எவன் தான் போயிட்டு கழுவாமல் இருக்கான் போல். நம்ம இதை எடுத்துகிட்டு தோன்றலாம். கண்டிப்பாக நான் வந்து ப்ரிசன் எஸ்கேப் பண்ணுறேன். அமெரிக்காவில் வந்து ப்ரிசன் எஸ்கேப்லாம் கஷ்டங்க, ஆனால் ஈஸியாக பண்ணிட்டுருக்கேன். இது என்னடா இது ஜெயிலா இல்லை ஏதாவது மைனிங் பண்ணுறீங்களா? இங்கிலீஷ்லேயே டேங் ஆகுது. என்ன கீழே சுரங்கப்பாதையே இருக்குது. ஐயோ உங்களுக்கு வண்டி கீழே வந்துட்டேன். கீழே சுரங்கப்பாதையே கட்டி வச்சுருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? அங்கே போயிடுறேன். ஓகே, வந்துட்டேன். இப்போ எதுக்கு ஒரு பேரி ப்ரிசனில் எதுக்குறா நீங்களே தப்பிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க? ஓகே, நம்ம ப்ரோ நம்ம கூட தான் வந்துருக்காப்புல. நம்ம கூட வந்து நியூ கமர்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ப்ரோ இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா வந்து வெளில போயிட்டார். அதுக்கு வந்து காரணம் என்னென்னா வரேன், அவர் வந்து கொண்டா கேம் ஆட முடியல அவரால். ஸோ இந்த ப்ரோ தான் இருக்கார். இந்த ப்ரோவும் நம்ம கொண்டாந்து கழட்டி விட்டுருப்பாக்கலாம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நல்ல வேலை நம்ம போய் விழுந்திருப்போம். கொஞ்சம் வாய்ஸ் எனக்கே தெரியுதுங்க, பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது வாய்ஸ். ஐயோ போவாதீங்க, வாயா சாவு செத்தப்பாயில் சொன்னேன், செத்துறாரு. அப்புறம் இங்கே போய் நின்றுலாம். இங்கே நிற்கவே தேவையில்ல, நேரம் அங்கே ஏணி இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும், அது வழியாக போகலாம். சரி, இப்போ டைமாக அது நம்ம மேலே ஏறிடுவோம். காசு பைசா. ஓகே, இப்போ வந்து அந்த மண்டையை ஒருத்தருக்கான். எங்கடா அந்த இடம்? எங்கடா அது? ஒரு ரிவர் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே இழுக்கணுங்க. அது எங்கன்னு தெரிலங்க. எங்கடா அது? இங்கே தான் இருக்குது. ஓடிச்சா உள்ளே காசு அதை எடுத்துக்கலாம். ஒரு காசு எடுக்க போய் மாட்டிக்கணுங்க. சரி, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, போவோம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, மிஸ்டர் கருத்தி கேமர். அவர் பார்த்திங்கன்னா பெரிய ஆளாயிட்டா இருங்க, நம்மளெல்லாம் மதிக்கிறதே இல்லை. 500 சப்ஸ்கிரைபர் தொட்டாப்பில். சரி, நம்மளுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணோன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அவரை தோக்கடிக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். நம்ம ப்ரோ வந்து வந்துட்டுருக்காரு, இவரை தள்ளி விடலான்னு பார்க்குறேன் நான் கூட. ஆனால் அவர் வந்து உஷாராக நம்மளை தள்ளி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்மளாச்சும் ஏதாச்சும் இந்த ஃப்ரெண்ட்ஸு நம்மளை விட்டு போகாது போல். இல்லை கடைசி யூஸும் கூட கிடையாது இது இல்லை. பட் வந்து இந்த கேமில் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. அது கீழே வந்து நான் ஒரு இடத்துல பிரேக் போட்டேன், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருந்தது. சரிங்க, காசெல்லாம் அப்புறம் பொறுக்கிக்கலாம், ஏறிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, மேலே வந்துட்டேங்க. அதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் மேலே வந்தேன். என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல வருவாரா இல்லைன்னா வரமாட்டார். ஆமாம், வந்துடும், இந்த இடத்துல வந்துடுவார். நியூ கமர்ஸ் வந்து இந்த இடத்துல வருவார். திரும்ப அந்த கேம் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்த பிறகு வருவார். நான் வந்து தற்கொலை மாதிரி இங்கே ஆடிக்கிட்டு இருப்பேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான்.
இருந்தாலும் ஆடினேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். மெதுவாக போயிட்டு இருந்தேங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்படியே கீழே போய் விட்டேன் நாக் அவுட். திரும்ப வந்து நான் குதித்தேன், திரும்ப போனேன், குதிச்சுட்டே இருந்தேங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணோம். இந்த நான் போடா இதோ இங்கே போகிறேன், இந்த இடத்துல தான் விழுத்துருவேன். அப்புறம் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கேங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து சீரியஸ் நிற்கிறாப்புல. ஸோ ஓகேங்க, மேலே வந்துட்டோம். அவரை வந்து எனக்காக வெயிட் பண்ணியிருந்தார். நான் அவருக்கு வெயிட் பண்ணாமல் பட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்பில் என்ன கத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த காசு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு காசு தான் முக்கியம். இது யூஸ் பண்ணுவாங்கவே மாட்டாங்க. ஆனால் எதுக்கு நம்ம காசு போடுறோம்னு எனக்கும் தெரியாது, கேம் விளாட்றவங்களுக்கும் தெரியாது, கேம் கிரியேட் பண்ணவங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூச்சு சார்லஸ் கூட 35 வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ நாள் ஆச்சு போட்டு தெரியுமா? ஆனால் இப்போ தான் 30 தொடு. கண்டிப்பாக நம்மளும் ஒரு பெரிய யூடியூபர் ஆகும் நான் நம்புகிறேன். அதுக்கெலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே. சரி, மேலே ஏறலாம் இருங்க. ஓகே, தொந்துச்சு. சரி, ஏறி ஏறாச்சா ஊர்லேயே மேலே வந்தாச்சு. என்னடா இது நம்மளுக்கு டஃப்பு தருது. இந்த இடத்துல கொஞ்சம் காமெடியாக இருந்ததுங்க ரியல் லைஃப்பில். என் ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், என்னடா டே உனக்கு இந்த இடம் டஃப்பாக இருக்கும்டா தம்பி, எப்படா வர போகிறேன், ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா அப்படி சொல்லிட்டு இருந்தாப்புல. நான் வந்து அவருக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டுருக்கேன். இங்கே அவர் வந்து எப்படா போனேன் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, சட்டையை பிடிச்சி கேட்டிருக்காப்புல. சரி, அதெல்லாம் அப்படி தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காசு பொறுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து காசு பொறுக்கி குதிரை தம்பி குதி. இந்த இடத்துலையும் கொஞ்சம் சிக்கன் நடக்குங்க. அதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் பிரச்சனைன்னே சொல்லக்கூடாது, கடைசியாக ஒன்று நடக்குங்க. பாருங்கள், மறக்காமல் பாருங்களேன். அப்புறம் இந்த ஒரு வீல் இருக்கும், அதை வந்து நான் சுற்றி விட்ருவேன். அதுக்கப்புறம் 1 மணி தான் நிற்கும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி. என்னடா இது 2 சரி அதுவே நிற்க போகலான்னா என் ப்ரோ கத்திட்டு இருக்காரு, ப்ரோ கீழே வாயா, கீழே வந்து 3 வீலில் சுற்றி கூடியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அப்புறம் கீழே ஒரு வீலை பார்த்தேன். சரி, அங்கே குச்சி போயிடலான்னு பார்த்து கேனத்தனமாக கீழே உண்டு செத்து போயிட்டேன். சாவலை, நானாக செத்துட்டேன், வேணே செத்துட்டேன். ஸோ அப்புறம் வந்து நான் 3 வீலையும் வந்து லாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வீலை துறக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருந்தேங்க. கீழே வந்துட்டேன், இப்படி வந்துட்டேன் இந்த வாட்டி. உஷாரு. அப்படியே திரும்ப இன்னொன்று தந்து விட்டு இப்போ திரும்ப தற்கூரி மாதிரி விளையாடுவேன். என்ன பண்ணுவேன், மாட்டிக்கினேன்னா அப்படி போயிருக்கணும்ல, நான் இப்படி வீழ்ந்துருவேன். இப்படி வீழ்ந்து அப்படிக்கா போய் பார்த்து அங்கே மாட்டிக்கினேன். அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு வீல் எங்கே இருக்குன்னு தேட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா லைட்டாக கீழே தெரிஞ்சுது, அதையும் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் வந்து நான் வந்து நேராக போயிட்டே இருந்தேங்க. நான் மேலே போகிறதுக்கு எல்லாம் முடியாதுங்க, கொஞ்சம் இங்கே டஃப்பாக தான் இருந்தது எனக்கு கூட. சரி, காசு எடுத்துக்கலாம். ஓகே, போடா தம்பி. ஓகே, இந்த இடம் ஓகே வந்துட்டேன். ஸோ உள்ளே வந்துட்டேங்க நண்பர்களே. போகலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கேயே காட்டுது லிஃப்ட்டு பக்கம் போக சொல்லி. ஸோ இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல், ஏன்னா நான் விளையாடிருக்கேன் இந்த கேம்னு தெரியும். என்னடா அது டிடி, ஏன்டா மூச்சை கட்டுறேன்? டே, இது மூச்சு கட்டுறான், நான் போகணும் டைட்டு முடியும். அப்பாடா மாட்டிங்களேண்ணா, செத்துரு. எனக்கு ஒரு இந்த விஷயத்தில் மட்டும் என்ன பிடிச்சதுன்னா வந்து அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வரும்போது நம்ம கரெக்டாக குடிச்சிட்டா நம்ம கரெக்டாக போயிட முடியுது. நான் ஒரு 2-3 இந்த இடத்துல கொஞ்சம் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேங்க. இதுவும் வந்து எனக்கு ஒரு செகண்ட் பயங்கர பெரிய சிக்கலாக தான் இருந்தது. செகண்டு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் செகண்டு சிக்கல் தான் அது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு எப்படி வருதுன்னு தெரியாமல் திரும்ப வந்துட்டேன் நான். என் ப்ரோ தான் வந்து ஆடி கொடுத்தாரு. உனக்கு ஆட தெரியுமா தெரியாதே ஆடி கொடுத்தாரு. அப்புறம் திரும்ப வந்தேன். அப்புறம் சொன்னார், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த லெவலுன்னாரு. இந்த லெவல் இல்லை, அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் போல். சரி, ஓகே, சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம நேராக வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து தான் வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க. ஸோ கொஞ்சம் காசு எங்கே காசு பார்த்தாலும் பொறுக்கிக்கணுங்க. இந்த கேம் முடியும் போது எனக்கு கேட்கிட்ட எவ்வளோ காசு இருந்து தெரியுமாங்க, நீங்களே பார்க்க தான் வரீங்க. ஓகே, இந்த கேரி செஃப்பு இந்த விஷயம் எனக்கு ஒன்று தெரியாது. இதுதான் ஒரு 3வது இது கூட. அவன் அடிப்பான், அங்கே லைஃப் குறையும். அந்த லைஃப்பை வச்சு நம்ம இன்னொரு வில்லன்கிட்டே சண்டை போடணும் அப்படின்ற ஒரு நினைவே எனக்கு கிடையாதுங்க. நான் என்ன பண்ணேன், இவனை சுட்டுட்டு இருந்தேங்க. இவனை சுடும் போது அடிச்சிக்கலாம், கொஞ்சம் லைஃப் தானே இருக்குன்னு சொல்லிட்டு இவனை நான் காலி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன், வேணும்னே வேஸ்ட் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு பேக் ஃபயர் ஆச்சு, பின்னாடி ஆச்சு. என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். சரி, திரும்ப ஓடலாம். இந்த இடத்துலையும் ஒரு தற்கொலையான வேலை பண்ணுவேன். இப்போ வந்துடுவேன். ஆனால் அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம், அதை நான் சொல்லவே வேணாம். அது எதுக்கு சொல்லிவிட்டு நான் அதில் உருளாமல் வந்து நடந்து வந்திருப்பேன். ஆனால் ரொம்ப லேட் ஆகிருக்கும். திரும்ப நான் போய் உருண்டு வந்து ரொம்ப சிக்கல் தாங்க அது. அப்புறம் எக்ஸிட்டுக்கு வந்தேன். இந்த இடத்துல வந்து என் ப்ரோ சொன்னார், ப்ரோ உனக்கு ரொம்ப கஷ்டம், நான் பிசியில் ஆடுறேன், நீ பொம்மையில் ஆடுற, கஷ்டமாக இருக்க போகுதுன்னாரு.
நான் அதை சப்ப மேட்ரா ஒரே ட்ரையில் முடிச்சுட்டு வந்துக்கினே இருந்தேன். எனக்கு பயமாக தான் இருந்தது இந்த லெவலு கொஞ்சம். ஆனால் வந்து நான் அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துக்கினே இருக்கேன். அப்போ கூட புரியல எதுக்கு மேலே அந்த எழுத்து பார் ஃபுல்லாக கம்மியாக காட்டுதுன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் போயிட்டுருக்கேன். ஓகே வாங்க போகலாம். அப்புறம் நான் மேலேருந்து வந்து இந்த பேத்வே போகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். பேத்வே போட்டுக்கிட்டு இருக்கேன். பேத்வே போட்டு ஓடுறச்சா பேத்வே போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் இந்த ஜீப் இங்கே தான் நான் பெரிய பிரச்சனை பண்ணுவேன். ஜீப் எடுத்துகிட்டு உடச்சிடுவேனா, உடச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். போயிட்ட பிறகு பாருங்கள், அந்த ஒரு வில்லன் வருவான், அவனை அடிச்சிட்டு பிறகு கம்மியாயிடுச்சு எனக்கு லைஃபு. போயிடுவேன். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். அதுவே நான் இறங்கியிருக்கணுமா அல்லவா, நான் இறங்கியிருக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், நேராக திரும்பி வண்டி எடுத்துன்னு போயினே இருப்பேன். அப்புறம் அங்கே வந்து பார்த்தா வண்டி இருந்தால் தான் இந்த கேமையே முடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி இருந்தால் அதை வச்சு ஏறி அப்புறம் உள்ளே போய் மேலே இருக்க ஹெலிகாப்டர் எடுத்து கேமை முடிச்சிடலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், வண்டியை தூக்கி போட்டேன். அதுக்காக விடாமுயற்சி அதித்து பண்ணி நடந்தே வந்து இந்த ஜீப்பை கண்டுபிடிச்சோங்க. ஆனால் உள்ளே போக முடியல, எல்லாமே வேஸ்டட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் இந்த கேஸ் ஸ்டேஷனில் இருக்க பொருள்லாம் எடுத்து போட்டு நான் ஒரு வழியாக உள்ளே போயிட்டேன். அப்புறம் உள்ளே போயிட்டு திரும்ப தப்பாக ஏறினேன், மண்டையில் ஒரு கொட்டு வாங்கினேன். நீங்கள் கேட்கலாம், நீங்களாம் ப்ரோ பிளேயரா ப்ரோ, இப்படி அவுட் ஆகிட்டே இருக்கீங்களே, நீங்களாம் ப்ரோ பிளேயரான்னு கேட்கலாம். தைச்சுட்டு போச்சு, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து நான் இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கேங்க. ஐயோ திரும்ப மாட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக மேலே வந்துட்டா, காசை பொறுக்கு. நம்மளுக்கு காசு தான் முக்கியம், வேறு என்ன முக்கியம், பைசா தான் இங்கே பேசும். அப்படியே எல்லாம் காசு எடுத்துகிட்டு இருக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. காசெல்லாம் வேணும், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ரியல் லைஃப்பில் இல்லைங்க, கேம்லங்க. ஓகே, அப்புறம் நான் அந்த கேமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்ல. ஆமாம், முடிச்சிட்டேன். பேட்ச் கொடுத்துருவாங்க. என்னோடய ஐடி உங்களுக்கு கீழே வந்துருக்கோம். யாராவது ஃப்ரெண்டு கெஸ் கொடுத்துருங்க. John K88 தான் ஐடி. ஸோ _ அதெல்லாம் போட்டுக்கோங்க, பத்திரமா போட்டுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இந்த வீடியோலாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்கான வந்து எனக்கு ஜுரமாக இருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து நான் கரெக்டாக வீடியோ பண்ண முடியல. ஸோ இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்ச மறக்காம பை.